வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை நம்ம கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான பழங்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும், வாழ்க்கை நடைமுறைகளை எப்படியெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அப்புறம் முதுமை, அதாவது வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி உள்ளிட்ட பலவிதமான காரணிகளாலும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் இப்போ ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் நம்மளுடைய கண்களை தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே போகும். இது நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை இறுதியில் உண்டாக்கி கண் எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்திடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படாமல் அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், வாழ்க்கை நடைமுறைகளை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், அதிலும் குறிப்பாக பழங்கள் எப்படியெல்லாம் நம்ம என்னென்ன பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இந்த சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்தும். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், திராட்சை, எலுமிச்சை, தக்காளி, இந்த மாதிரி பழங்கள் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்களால் நிரம்பி இருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த பழங்கள் எல்லாமே மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் கண்கள் தொடர்பான வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும், ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் எதிர்த்து போராடும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில், டெய்லி நம்மளுடைய ஃபுட்ஸில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நமக்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள்லாம் சரி பண்ணிடும். ஸோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது. குறைந்தது நம்ம 10 பாதாம் பருப்போ அல்லது நமக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக அந்த 10 பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கிராம் புரதத்தை இது உங்களுக்கு வழங்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா திசுக்களை உங்களுக்கு கண்களில் சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை பாதுகாக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தரும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நமக்கு போதுமான அளவு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டோம்னா விரைவான நன்மைகள் கிடைக்கப்பட்டு கண் பார்வையும் கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைச்சிரும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளணும். வேண்டுமென்றால் உங்களுக்கு கேரட்டை நீங்கள் சேலட்டாகவோ பச்சையாகவோ சாப்பிடலாம், அல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதை விடவும் உங்களுக்கு எது நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மை கிடைக்கணும், கண் பார்வை சீக்கிரமே கூர்மையாகணும்னா கேரட்டை சமைத்து சாப்பிடுங்க. அதுதான் செரிமான மண்டலத்திற்கும் ஆரோக்கியமும் கூட. கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீசியம்,
இரும்புச்சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் நமக்கு வந்து முன்னாடி தடுக்கக்கூடியதான் அந்த ஆக்சிஜனேற்றிகள். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், மிக சிறந்த ஆக்சிஜனேற்றியாக இருக்கக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கணும். டெய்லி நீங்கள் உங்களுடைய உணவுகளில் க்ரீன் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். காய்கறி வடிசாறு, அந்த வெஜிடபிள் சூப் வந்து காலை மாலை நேரங்களில் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் வெரைட்டி ஆஃப் கீரையை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கேழ்கீரை, முட்டைக்கோஸ், மற்ற கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் ஏன் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் நம்மளுடைய விழித்திரை சேதமாவது முன்னே தடுக்கப்படும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கண் பார்வை மேம்படுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் கூடுமான வரைக்கும் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்த்து மீன் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வை கூர்மைப்படுத்தும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், பஃபிங் ஐஸ், அதாவது உலர்கண்கள், வீங்கிய தோற்றம், கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையுமே மிக முக்கியமான பங்கு வகிக்கும். மீன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு. கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை ஆரோக்கியமான உணவு அப்படின்றதுக்காக அது எல்லா வடிவங்களையும் எடுத்துக்கொள்வது நல்லது கிடையாது மக்களே. நீங்கள் சுவைக்காக சாப்பிடக்கூடிய ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வறுத்த பொடி மாஸ் வடிவங்கள், குறிப்பாக வந்து அந்த பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தும். பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தும். நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் வந்து சாப்பிடணும். ஸோ அவித்த முட்டைகள் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் அது உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை மேம்படுத்தும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு வந்து சிறந்த உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த தோல் சுருக்கங்கள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது, கண் கருவளையங்கள் கூட உங்களுக்கு ஏற்படாது. இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கொண்டு கண் பார்வை சார்ந்த பிரச்சனை வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ வாழ்க்கை நடைமுறைகளை என்னென்ன நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இரவு நேரங்கள், பரிந்துரைக்கப்பட்ட இரவு நேர உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். 8 மணி நேரம் நீங்கள் நன்றாக உறங்கணும். அப்போ தான் உங்களுடைய கண்களில் வந்து வறட்சி ஏற்படாது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த வெளிச்சங்களில் உறங்குவது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொடுங்க. அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது உடல் வறட்சி ஏற்படும். உடல் வறட்சி ஏற்பட்டால் கண்களிலும் வறட்சி ஏற்பட்டு பார்வை பாதிக்கப்படும். உங்களுக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சிடணும். அதை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொண்டு மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கண் பார்வையை. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.